யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நடிகர் பொன்வண்ணனை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நடிகர் பொன்வண்ணன் தமிழ் திரையுலகில ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலைஞராக, குறிப்பா நடிகராகவும் இயக்குனராகவும் அதுக்கப்புறம் சிறந்த ஓவியராகவும் அறியப்பட்டவங்க. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். 1964 மே மாதம் 6ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்துல பிறந்தாங்க. இவங்களோட இயற்பெயர் சண்முகம். நடிகர் பொன்வண்ணன் அவர்கள் ஓவியராகத்தான் தன்னோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரபல இயக்குனர் பாரதி ராஜாவோட உதவி இயக்குனராகவும் வசன எழுத்தாளராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க. இவங்க இயக்கிய படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1992 அன்னை வயல் திரைப்படத்தின் மூலமா இயக்குனராக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா 2003 இவர் இயக்கிய நதிக்கரையினிலே மற்றும் ஜமீலா ஆகிய திரைப்படங்கள் விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. நடிகர் பொன்வண்ணன் அவர்கள் தமிழ் சினிமாவின் குணசித்திர வேடங்கள்ல சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி வர்றாங்க. குறிப்பா பருத்தி வீரன், அயன், வாகை சூடவா மற்றும் காவிய தலைவன் போன்ற திரைப்படங்கள்ல இவரது நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டிருக்கு. நடிகர் பொன்வண்ணன் மனைவியை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நடிகை சரண்யா, அவங்க தான் இவங்களோட மனைவி. 1995 நடிகர் பொன்வண்ணன் நடிகை சரண்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. நடிகர் பொன்வண்ணன் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரைப்பட நடிகரும் ஓவியருமான நடிகர் பாண்டு அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நடிகர் பாண்டு அவங்க 1947 வருஷத்துல பிப்ரவரி 19ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 2021 மே மாதம் 6ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. நடிகர் பாண்டு அவங்க நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல அதிகம் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட சகோதரர் இடிச்ச புலி செல்வராசு அப்படிங்கிறவரும் நகைச்சுவை நடிகர் தான். நடிகர் பாண்டு அவங்க திரைப்படங்கள் மட்டும் இல்லாம தொலைக்காட்சி தொடர்களையும் நடிச்சிருக்கிறாங்க. தினம் தினம் தீபாவளி, உறவுகள், சங்கமம், வள்ளி போன்ற தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. சென்னை ஓவிய கல்லூரி மாணவரான பாண்டு தென்னிந்தியாவில ஓவியத்துல ஆராய்ச்சி படிப்புல முனைவர் பட்டம் வாங்கிய ஒரே நபர் இவர் தாங்க. சிறந்த ஓவியரான நடிகர் பாண்டு எழுத்துக்கள் வடிவமைக்கும் கலைஞராகவும் இருந்திருக்கிறாங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை இவங்களோட மகன்களான பிண்டு, பிரபு, பஞ்சு இவங்கெல்லாம் இணைந்து சென்னையில நடத்தி வராங்க. அந்த நிறுவனம் மூலமா பல்வேறு திரையுலக பிரபலங்களின் இல்லங்கள், நிறுவனங்களின் பெயர் பலகைய வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. நடிகர் பாண்டு அவங்களோட சகோதரர் இடிச்ச புலி செல்வராசு எம்ஜிஆரோட உதவி இயக்குனரா இருந்திருக்கிறாங்க. அவங்க மூலமா நடிகர் பாண்டு எம்ஜிஆருக்கு அறிமுகமாயிருக்கிறாங்க. அதனால எம்ஜிஆர் நடித்த குமரி கூட்டம், உலகம் சுற்று வாலிபன் இந்த படங்கள்ல ஓவியங்கள் வரைஞ்சு கொடுக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அதிமுக கட்சியை தொடங்கிய போது அதிமுகவோட கொடியையும் அந்த கட்சியோட சின்னமான இரட்டை இலையை வரைஞ்சு வடிவமைத்த ஓவியரும் நடிகர் பாண்டுதான். இந்த நாள் நிகழ்ச்சியில நடிகர் பாண்டு பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.